சாக்ஷி, ஒரு எக்ஸ்பயர் ஆன பிரெட் பாக்கெட்ட வந்து Facebook மார்க்கெட் பிளேஸ்ல $100க்கு விக்கிறானுங்க. ம். நீ அத எப்படியாவது பேசி கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி எனக்கு ஒரு $5க்கு வாங்கி தர்றியா? எனக்கு கொஞ்சம் காசு கம்மியா இருக்குது. சரி பார்ப்போம். நல்ல ஐடியா தான். ஒரு நகைச்சுவை போன்று இருக்கு. ஆனா, நான் Facebook மார்க்கெட் பிளேஸ்ல யார்கிட்டயும் நேரடியாக நீ மெசேஜ் பேச பண்ணது வேணாம். நான் வந்து நான் கால் பண்ணி கிடையாது. குடுக்குறேன் சரியா? ஆனா, உனக்காக ஒரு நெகோஷியேஷன் மெசேஜ் இரு, எழுதிக்கிறேன். இரு நீ நிறுத்து. நான் உதாரணத்துக்கு வந்து கால் பண்றேன். கால் பண்ணிட்டு நான் இப்ப அவர்ட்ட ஓ! குடுக்குறேன் சரி நானு. புரிஞ்சுது. ஆ நான் உனக்கு இரு. ம், நீ வந்து எனக்கு ம், பதிலா பேசு. சரி என்னன்னா, ஒரு நல்ல ம். பிரெட் பாக்கெட்ட அத வந்து சொல்லு. $100க்கு குடுத்தா கூட சரி. ஓகே. நான் உனக்கு அதுவே பதிலா எக்ஸ்பயர் பேசணும்னா, ஆன பிரெட் நான் எப்படி பாக்கெட்டு வாய சொல்லணும்? மூடிட்டு கேட்கிறியா நீ? ஆ, அதுவே எக்ஸ்பயர் ஆன ஆ, பிரெட் பாக்கெட்டு. ஆ. அத வந்து ம், ம். $100க்கு விக்கிறாய்ங்க. ஆ, சரி, சரி. புரியுது. அப்படி இருந்தா ஆ, ம். ஆமா, புரிகிறது. எக்ஸ்பயர் ஆன பிரெட் பாக்கெட்டுக்கு $100 என்பது நிஜமாகவே பொருத்தமில்ல. நீ விரும்பினா நியாயமான விலையில் எப்படி கேட்கலான்னு ஒரு மெசேஜ் மாதிரி நான் சொல்லிடுறேன். நான் பேசுறேன். நான் இரு ஆனா, நான் குடுக்குறேன். உடன்குறிகள் சரி சரி. நான் அவர்ட்ட குடுத்துட்டேன். நீ பேசு. அவர்கிட்ட ஆனா ஹலோ உன்னோட நான் தான் விருப்பம் Facebook மார்க்கெட் ம். பிளேஸ்லேருந்து பேசுறேன். சொல்லு. ஆ சொல்லுங்க. என்ன நீங்க ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க? என்ன விஷயம்? ம். ஹாய். அந்த பிரெட் பார்த்தேன். அது எக்ஸ்பயர் ஆயிருச்சு. அதனால நிஜமாகவே மதிப்பு இல்ல. என் பட்ஜெட் $5 தான். உங்களுக்கு பொருந்துமா என்றால் இன்று வந்து எடுத்துக்கிறேன். $5லாம் கிடையாது. நியாயமான ஏன் விலையில் தான் $100 வேண்டுமா? இருக்கு $100க்கு உள்ளத $5 கேட்கிறீங்க. அட்லீஸ்ட் எனக்கு வந்து $80 ஆவது ம். குடுங்க. ம். ஓ! புரிகிறது. எக்ஸ்பயர் ஆனதாலும் $100 என்பது உயர்ந்த விலைதான். என்கிட்ட இப்போ 5 இல்ல, $80 வரைக்கும் தான் முடியும். உங்களுக்கு சரி என்றால், இன்று பணம் கொடுத்து எடுத்துக்கொள்ள தயார். $80 குடுத்து எடுத்துக்கிறியா நீ? ம். எக்ஸ்பயர் ஆனதால் $80ம் கொஞ்சம் அதிகம் தான். ஆனாலும் நேரம் குறைவு. இன்று எடுத்துச் செல்ல தயாரா இருக்கேன்.